பிறகு மீண்டும் அதே பாவத்தை நாம் செய்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டு நம்மளுடைய பட்டோலையில் இருந்தே அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நீக்கி நாம் பாவமே செய்யாதவரை போன்று நம்மை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் இது போன்று செய்யுங்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா மின் அப்தின் யுذنب ذنبا, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விடுகிறார். இந்த செய்த பாவத்தை நினைத்து வருந்தி கை செய்தப்பட்டு அந்த பாவத்தை வெறுத்து நான் அல்லாஹ்விடம் மீள வேண்டும் என்று அவர் நினைத்தால் ஃபயஹ்சினுல் வுது ثم يصلي ركعتين, அவர் அழகிய முறையில் உரு செய்து 2 ரக்அத் தௌபா நஃபில் பாவ மன்னிப்பு தொழுகை தொழுதுவிட்டு செய்த பாவத்தை நினைத்து வருந்தி நான் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக என்னை மன்னிப்பான் என்கிற முழு நம்பிக்கையோடு அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் இல்லா கஃபரல்லாஹு, அல்லாஹ் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து மறைத்து விடுகின்றான். யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், மேலும் அவருடைய அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுக்கின்றான். அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிவிட்டு இந்த ஆயத்தை ஓதினார்கள், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும், யார் ஒரு மானக்கேடான விஷயத்தை, கேவலமான அசிங்கமான வெளியில் சொல்வதற்கு கூட அருவருக்கத்தக்க விஷயத்தை செய்து விடுகிறாரோ, அது என்ன பாவமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவ் ظلموا அன்ஃபுஸஹும், யார் தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொள்கிறார்களோ, ذكرுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நினைப்பார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் செய்த பாவத்தை நினைத்து அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். வமை யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரால் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ்வை கேட்கிறான். சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகின்றான், யுரீதுல்லாஹு அன் யதூப அலைக்கும், நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதை அல்லாஹ் நாடுகிறான், அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வே கூறுகின்றான். அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுவானாக.